கடவுளே, உலகத்துல என்ன நடக்குது? நிலச்சரிவின்னு சொல்றான், வெள்ளம் சொல்றான். எப்பப்பா இந்த உலகத்துல வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே. ராணி, ராணி, தண்ணி அள்ளிட்டு வா ராணி. என்னட்டி ராணி, ரொம்பதான் சலிச்சுக்கிறவ, தண்ணி தானடி கேட்டேன். என்னட்டி புதுசா சொல்ற? வாக்கிங் போறியா? ஆமாங்க, உங்க அம்மா எந்த நேரம் பார்த்தாலும் குந்தாணி குண்டம்மா அப்படின்னு சொல்லி என்னை ஏசிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதான் நேத்து சரோஜா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் சுகர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதான் நாளைக்கு வாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போலாம்னு சொன்னாங்க. ஆட்டி ராணி, வாக்கிங் போறலாம் சரிதாண்டி. அது வெள்ளனத்துல 6 மணிக்குள்ள போகணும். பாருங்க, நேத்து முந்தா நேத்துல 6 மணிக்கே வாக்கிங் போயிட்டேங்க. ஆனா உங்களுக்கு லீவுன்னு சொல்லி இங்க நட்டு உட்காந்துக்கிட்டு என்னை வேலையா ஏவிக்கிட்டு இருக்கீங்க. சரிட்டி ராணி, என்கிட்ட உடம்பு குறைஞ்சு ஸ்லிம்மா இருந்தா சரிதேன். நீ போட்டி, இனிமே நான் பாத்துக்கிறேன். ஆமா, என்னத்த இனிமே பார்க்க போறீங்க? காலையில இருந்து இட்லி அவி, சாம்பார் வை, மத்தியானம் பொரியல் வைன்னு சொன்னீங்க. எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிட்டே எடுத்து போட்டு சாப்பிடுங்க. நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். சரிட்டி போ. நான் ஒரு 4 இட்லி தான் கேட்டேன். இவ 2 சட்டி இட்லி அவிச்சு வச்சுக்கிட்டு என்னமோ உங்களுக்காக செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா. 4 இட்லி நம்மளுக்கு கொடுத்துட்டு மித்த 40 இட்லி இவதான் திங்க போறா. பின்ன உடம்பு கூடாம என்ன செய்யும்? என்னது சரோஜா கவகானா? நம்மள விட்டுட்டு வாக்கிங் போயிட்டாங்களா? நம்ம காலையிலேயே எந்திரச்சு எம்புட்டு வேலை பார்த்தோம். நம்ம உடம்பு குறைக்கணும்னு நினைச்சாதே வீட்ல ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு வேலையா ஏவி கொள்ளுவாங்க. சரோஜா அக்கா விட்டுட்டு போயிட்டாங்களே, இனிமே நான் மட்டும் எப்படி தனியா வாக்கிங் போறது? எல்லாம் இந்த மனுஷனாலவே. என்னட்டி ராணி, போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? அவங்க போனா என்னடி, நீ தனியா போக வேண்டியதானே? அங்க நான் சின்னஞ்சிறு வயசுக்குள்ள தனியா நடந்த 4 பேர் என்னை பாத்துக்கிட்டே இருப்பாங்கங்க. நான் எப்படி தனியா போறது? அது சரி, அதான் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. போய் அடுப்படிக்கல வேலையை போய் பாரு. போ, நாளைக்கு போய்க்கலாம் வாக்கிங். ஏங்க, அது எப்படிங்க இன்னைக்கு வாக்கிங் போகாம இருக்க முடியும்? இத்தனை நாள் நான் வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன்ல, ஒரு நாள் போகாட்டியும் உடம்பு ஜிவ்வுன்னு ஏறிருமுங்க. என்னட்டி ராணி, அப்ப நீனும் போக மாட்டே? இங்க நின்னுக்கிட்டு ஏண்டி என்கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிறவ? ஏங்க, இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானுங்க, வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க. என்னோட வாங்குங்க, வாக்கிங் போயிட்டு வரலாம். நீ தன்னடி உடம்பு குறைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவ, என்ன எதுக்கடி புடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறவ? ஏங்க, நான் வாக்கிங் போய் உடம்ப குறைச்சு சிம்ரன் மாதிரி ஆயிட்டேன்னா நீங்க இப்படியே இருந்தா நல்லா இருக்காதுங்க. நீங்களும் உடம்ப குறைச்சு தனுசு மாதிரி ஆக வேணாமா? அதுக்கு தாங்க கூப்பிடுறேன், வாங்குங்க. ஐயோ, இவ பண்ற அக்க போற தாங்க முடியலையே. இப்ப என்னடி? என்னோட ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் மட்டும் வாங்குங்க ப்ளீஸ்ங்க. சரி, வந்து தொலை. ஏங்க, சீக்கிரமா வாங்குங்க, லேட் ஆயிருச்சு. முழுங்க வந்துகிட்டு இருக்க கூடாது. பாருங்க, இப்பயே மணி ஆச்சு. அடியே, வாக்கிங் தானடி போறோம், அதுக்கு ஏன் இப்படி தலைவர மாதிரி கத்திக்கிட்டே கிடக்குற? ஏங்க, நான் உங்க அம்மாட்ட சபதம் போட்டிருக்கேங்க, வாக்கிங் போய் உடம்ப குறைச்சு சிம்ரன் மாதிரி ஆகி காட்டணும்னு. அதுக்கு தேங்க பறந்துகிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்குங்க. எம்புட்டு தூரம் நடந்து வருது. ஏங்க, மணி எத்தனைங்க இருக்கும்? அடியே, மணி எத்தனை ஆனா உனக்கு என்ன? டீ வாக்கிங் தானே போறோம், வா போவோம். ஏங்க, இந்த மரத்துல இருந்து ஒரே ஒரு கையாக்கா பறிச்சு தாங்கங்க. அடியே, இது யாரு விட்டு கொய்யா மரம்னே தெரியல. டீ நீ பாட்டுக்கு பறிக்க சொல்றவ, கிளிக்க போறாடி. அதெல்லாம் யாரும் கிளிக்க மாட்டாங்க. இந்த வழியிலதான் நானும் சரோஜாக்காவும் அடிக்கடி வருவோம். இந்த மரத்துலதான் கொய்யாக்கா பறிச்சு தின்னுட்டே போவாங்க. நல்லா இருக்கும். ஒன்னே ஒண்ணு பறிச்சு தாங்களே. அடியே, எட்ட மாட்டேங்குதுடி. ஐயோ, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு ஐயோ இப்படி இருந்தா வந்துருமாயா கொய்யாக்கா கையில? குதிச்சு பறியா? அப்படி தாங்க. அந்த கணக்கு பாருங்க, நல்ல பெரிய கொய்யாக்காயா, முத்துன கொய்யாக்காயா. அத பறிங்க, சீக்கிரம் பறிங்க. இவளோட வாக்கிங் வந்ததுக்கு மரத்துல தொங்க விட்டு விட்டாலே. எங்கிட்ட கிடக்கு கொய்யாக்கா. யோ மனுஷா, அந்த தானே கிடக்கு, பறியா சீக்கிரம். அப்படி தாங்க, பறிச்சு போடுங்க. எவன்டா அது ஊரா முட்டு கொய்யா மரத்துல கொய்யாக்கா பறிக்கிறது? யோ மனுஷா, சீக்கிரமா இறங்கி வாயா, மரத்தோட சொந்தக்காரங்க கத்திக்கிட்டு கிடக்க. அடியே, மரத்துல இப்படி தொங்க விட்டுட்டு ஓடுறியடி, காப்பாத்துடி. யோ மனுஷா, மரத்திலேயே தொங்கிக்கிட்டு இருக்காம சீக்கிரம் வாயா, மரத்தோட சொந்தக்காரங்க வந்து பூசியை போட்டு போறேன்.
இளங்காத்து வீசுதே எச போல பேசுதே, இளங்காத்து வீசுதே எச போல வீசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே, கரும்பார மனசுல மயில் தோகை விரிக்குதே, என் பாட்டை ரசிக்குதே, மழை காத்து வீசுதே. ஏய் எப்பா செத்த வாய மூடிக்கிட்டு இருடி, வீட்டுக்குள்ள கரண்ட் இல்லைன்னு இந்த மரத்தடியில வந்து உட்கார்ந்தா நீ ஏன்டி இப்படி காவு காவுன்னு கத்துற? தலை வலிக்குதுடி, செத்த அமைதியா இரு. யார் ராணியக்கா இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா போர் அடிக்குதுல, அதான் உனக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் பாட்டு பாடினேன். வேணும்னா நீ பாட்டு பாடு, நாங்க ரசிக்கிறோம். அடி போட்டி சின்ன பொண்ணு, நானே பாத்திரம் விளக்காம கிடக்கு, துணி துவைக்க முடியாம கிடக்கு, கரண்டுக்காரன் இப்படி வெள்ளனத்திலேயே அமர்த்திட்டானேன்னு நானே கோவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவ என்னமோ பாட்டை பாடு டான்ஸ் ஆடுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறவ. ராணியக்கா தான் கரண்ட் இன்னைக்கு போயிரும்னு நேத்தே மெசேஜ் எல்லாம் வந்துருச்சுல, நீ மெசேஜ் பாக்கலையாக்கு? இல்லட்டி வசந்தி, பிள்ளைங்க எங்க செல்ல என் கையில கொடுத்துச்சுக, அதுக வச்சுக்கிட்டு தானே ஆட்டம் போட்டுச்சுக, நான் பார்க்கல வசந்தி. இல்லைன்னு வெள்ளனத்திலேயே வேலையை முடிச்சிருப்பேனே. ஏய் அப்பா, வீட்டுல இருந்தா தான் புழுக்கம் தாங்க முடியலன்னு இந்த மரத்தடிக்கு வந்தா இங்கேயும் ஒரு இலை ஆடலையே, வேர்த்து வேர்த்து ஊத்திக்கிட்டு கிடக்கு. சீ ஏட்டி சின்ன பொண்ணு, நம்ம வாழ்க்கை தெரு தெருவா வீடு வீடா உட்காந்து பேசி பேசி இப்படியே போய்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடி. ஆமா ராணியக்கா, நீ சொல்றதும் சரிதான். இந்த கரண்ட்காரன் காலையில 9 மணிக்கு தான் கரண்ட் அமத்தணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஏன் ஒரு 12 மணிக்கு அமத்த வேண்டியதானே? செத்த நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பேன் நானு. அடிய நானே காலமும் நேரமும் இப்படி நிக்காம ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு என்னமோ கரண்ட 12 மணிக்கு அமத்தலேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கா. அட போட்டி. ஆமா ராணிக்கா, நீ சொல்றதும் சரிதான். முன்னாடிலாம் 100 நாள் வேலை 2 வாரத்துக்கு ஒரு தாட்டி 1 வாரத்துக்கு ஒரு தாட்டி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வாட்டுக்கு 100 நாள் வேலைக்கு போனோமா, காசை வாங்கினோமா, செத்த வேலையை பார்த்தோமா, ரெஸ்ட் எடுத்தோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருந்தோம். இப்ப பாரு, வேலையும் இல்ல வெட்டியும் இல்லாம இப்படி மரத்தடியில் உட்காந்து வெட்டி கதை பேச வேண்டிய நிலைமை ஆயி போச்சு. பிள்ளைங்க கேட்கற தின்பண்டத்தை கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையா இருக்குக்கா. ஆமாண்டி வசந்தி, இந்த புள்ளுக்காடுக ரோட்ல போற ஒன்னையும் விட மாட்டேங்குதுங்க. அம்மா அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டான்னு போட்டு இமுசப்படுத்துதுங்க. என் வீட்டுக்காரு வாரத்துக்கு 200-300 ரூபா கொடுக்குறாரு. அதை வச்சுக்கிட்டு ஓட்ட முடியுமா? இதுகளுக்கு தீனி வாங்கி கொடுத்தே அது கரைஞ்சு போயிரும் போல இருக்கு. என்னத்த சொல்ல, இந்த 100 நாள் வேலை இருந்ததாவது எதையாச்சும் சமாளிக்கலாம். வெளியில சொன்னா வைக்க முடி வசந்தி. பால்காருக்கு இன்னும் நாங்க காசு கொடுக்கல. அப்புறம் எப்படி டீ காப்பில போட்டு குடிக்கிற? என்னத்த சொல்ல, வர காப்பியை போட்டு தாண்டி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் மொட்டை ஆச்சு, அதான் உங்க மையன் நல்ல வேலைக்கு தானே போறாங்க. அவகிட்ட காசை வாங்கி நல்லத பழத வாங்கி திங்க வேண்டியதானே? வசந்தி அக்கா, உனக்கு என்னாச்சு? திடீர்னு பொறுப்போட பேசிக்கிட்டு இருக்க. ஏன் உங்க வீட்டுல பருப்பு இல்லையாக்கு? போட்டி பொறுப்பு பருப்புன்னு போட்டுக்கிட்டு உண்மையை கண்ணாடி சொல்றேன். இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கமே 10 விசாக்கு லாபம் இருக்கா? இதுவே 4 லட்சத்துல போய் வேலையை பார்த்தா ஏதாச்சும் 10-20 கையில கிடைக்கும்லடி. அதை வச்சு ஏதாச்சும் குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கலாம். அதுக்கு கண்ணாடி சொல்றேன். ஆமா வசந்தி, நீ சொல்றதும் சரிதே. நம்ம கையில 10-20 இருந்தாத்தே நம்ம வாட்டுக்கு தண்ணியாட்டம் செலவு பண்றான். இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் என் வீட்டுக்கார பிடிச்சு தொங்க வேண்டியதே கிடக்கு. அவர் கையில இருந்து 10 விசா கூட கொடுக்க மாட்டாரு வசந்தி. ஏக்கா, உன் வீட்டுக்காரு மட்டும் இல்லக்கா, உலகத்துல உள்ள எல்லா வீட்டுக்காரமார்களும் இப்படித்தாக்கா இருக்காங்க. காசுன்னு கேட்டா அந்நியனா மாறிடுவாங்க. வசந்தி அக்கா, என்னமோ வேலை கொடுக்குறவே நம்மளுக்கு வேலை வச்சிருக்கேன், சீக்கிரமா வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்ன மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. ஊர் உலகத்துல நல்ல படிச்சவங்களுக்கா வேலை கிடைக்காம திண்டாடிக்கிட்டு கிடைக்காங்க. நம்ம 5வது கூட படிக்கல, நம்ம வேலை கேட்டு போனா கொடுப்பாங்களா? சின்ன பொண்ணு, நம்ம என்ன பெரிய பெரிய ஆபீஸ்லயும் பெரிய பெரிய கம்பெனிலயும் போய்மா வேலையை கேட்க போறோம்? ஏதாச்சும் பெட்டி கடை, ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துல போய் வேலை ஏப்ப முடி. ஒரு துடைக்கிற வேலை, கூட்டுற வேலை, தொளிக்கிற வேலை கொடுக்க மாட்டாங்களா? வசந்தி அக்கா சொல்றது நல்ல யோசனையா தான் சின்ன பொண்ணு இருக்கு. வெட்டி கதை பேசுறதுக்கு பதிலா ஏதாச்சும் வேலை பார்க்கலாம்ல? ஆமாங்கட்டி, ஏதாச்சும் வேலைக்கு போக முடி. வேலைக்கு போனதே 10-20 கையில நிக்கும். அக்கா, வேலைக்கு போனா நம்ம போட்டு இமுசப்படுத்துவாங்கக்கா. அந்த வேலை பாரு, இந்த வேலை பாரு, டீயை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா தோட அப்படின்னு சொல்லிட்டு வேலையா எவிக்கிட்டு இருப்பாங்கக்கா. நம்மளுக்குலாம் 100 நாள் வேலைதான் சரி. 9 மணிக்கு 100 நாள் வேலைக்கு போனோமா, 2-3 வேலையை பார்த்தோமா, மரத்தடியை பார்த்து உக்காந்து கதை அடிச்சோமா, செத்த படுத்தமா, 3 மணிக்கு வாக்குல வீட்டுக்கு வந்தோமா அப்படின்னு இருக்காக்கா. எனக்கு 100 நாள் வேலை தாண்டி ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்பதான்
சேர்ந்த கடுமையா உழைக்க விட்டு என் நிறத்தை மாத்தி வேலைக்காரியா மாத்திருவிய உழையக்கா. பாட்டி நட்டக்கீடா வளர்ந்த மாடு மாதிரி இருக்கீங்க. வேலை செஞ்சா தாண்டி நல்லா உடல் ஆரோக்கியமா இருக்கு. தின்னுட்டு இப்படி உட்கார்ந்திருந்தா உடம்புதே பெருக்கு. ராணியக்கா சின்ன பொண்ணு வரலைன்னா என்ன, அவங்க வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறாரு, அதனாலதான் வரமாட்டேன்னு சொல்றா போல இருக்கு. நம்ம எதுக்குக்கா நேரத்தையும் காலத்தையும் போக்கணும், நம்ம வாக்கா போய் 4 லட்சத்துல வேலை கேட்போம். சரி டி வசந்தி. இந்த நட்ட மாடு நல்லா தின்னுட்டு பறந்து பேசுறதுக்கு லாய்க்கு வேலை வெட்டி செய்யறது லாய்க்கு கிடையாது. வாங்கடி நம்ம போவோம். ஏ எப்பா என்ன இப்படி வேலை செய்யறதுக்கு மும்மரமா இருக்கீங்க? இந்த தெருவுல உங்களை விட்டா எனக்கு யாரு இருக்கா? உங்களோட தானே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் எப்படி மொட்டு இருக்கிறது? உங்களுக்காக நானும் வேலைக்கு வாரேன். சரி வாங்க, அப்படியே கடத்தருக்குள்ள போய் வேலை வெட்டி இருக்கான்னு கேட்டுட்டு வருவோம். என்ன குறைச்சலு? ஆண்டி கவர்மெண்ட் வேலை பார்க்கறான், பொண்டாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்கறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளக்கு உள்ள நாத்தம் எனக்கு மட்டும் தானே தெரியும். எனக்கு என்னைக்கு விடிவு காலம் வருமோ தெரியல. என்னத்த புலம்புனாலும் அழுதாலும் நான் தானே துவைச்சு ஆகணும். ராணி அக்கா இங்கதான் உட்காந்து துணி துவைச்சுக்கிட்டு இருக்கியா? வாங்கிட்டி அக்கா, நாங்க அப்பறையே வந்துகிட்டு வீட்டு வாசல் முன்னாடி ராணி அக்கா ராணி அக்கா ராணி அக்கான்னு கத்திக்கிட்டே இருந்தா ஒரு ஆளு ஊஞ்சலல ஆஞ்சலல. கேட்டி என் மாமியார் வீட்டு வாசல்ல தானடி உட்கார்ந்து இருந்துச்சு. யாரும் இல்லக்கா, வீட்டு வாசலே திறந்து கிடந்துச்சு. அதே நாங்க கதவை அடைச்சிட்டு இங்கிட்டு உள்ளக்க வந்து பார்த்தா நீ என்னமோ மாங்கு மாங்கு துவைச்சுக்கிட்டு இருக்க. அட கடவுளே, வீட்டு வாசல திறந்து போட்டுட்டு மனசு எங்க போனா? வேற எங்கக்கா போக போகுது? அவ கூட்டாளிகளோட சேர்ந்து புறணி பேசதையும் போயிருக்கோம் மாமியாரு. அதுக்குன்னு இப்படி அடி கதவையெல்லாம் திறந்து போட்டுட்டு போறது? சரிடி, என்னங்கடி ரெண்டு பேரும் ஜோடி போட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அக்கா ஒரு விஷயமும் இல்லக்கா, வீட்டுல இருந்தா போர் அடிச்சிச்சு, மரத்தடியிலயும் உன்னைய ஆளை காணா, அதான் வீட்டுக்கு வந்துட்டோம். நீ என்னமோ முடு துணியை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. நீ எப்ப துவைச்சி எடுத்துட்டு வரது? ஏட்டி, பாதி துணியை துவைச்சிட்டேன்டி. இதெல்லாம் ரொம்ப கரையா இருக்கு, ஊற தாண்டி வைக்கணும். ஏட்டியல அவங்க வீட்டுகள்ல எல்லாம் என்னடி சமைச்சீங்க? அட போக்கா, எப்ப பத்தல வேலை செய்யறதுக்கு கடுப்பா இருக்குக்கா. அதான் நேத்து உள்ள கஞ்சி அப்படியே வச்சிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு ரெஸ்ட்ங்கறதே வேணாமா? அடியக்கா, பொம்பளைகளா பிறந்தா என்னைக்கிடி ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? கட்டையில ஊற வரைக்கும் வேலை செஞ்சே மாள வேண்டியதே இருக்கு. அக்கா அதுக்குன்னு 24 மணி நேரம் வேலையா பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நம்ம உடம்பையும் கொஞ்சம் பார்க்க வேணாமாக்கா? அட ஆமாக்கா, நம்மளுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாம இருந்து கொஞ்ச நேரம் படுத்தா ஒழுசு. வீட்டுல உள்ள வேலை அம்புட்டும் சம்பத்தும் நின்று போயிருங்கா. மாமியார் மாதிரி குறை சொல்றதுக்கு மட்டும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வந்துருவாளுங்க. எந்த நேரம் பார்த்தாலும் படுத்து கிடக்கா, சோறாக்கல, குழம்பு வைக்கல, பாத்திரம் வளர்க்கல, துணி துவைக்கலன்னு லிஸ்ட் அடிக்கிட்டு போவாளுங்க. நம்மளுக்கு முடியலன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க வேண்டியதானே. அவங்க கையில என்ன கட்டையா முளைச்சு போயிருக்கு, நல்லா தானே இருக்கா மனசி. அட போடி வசந்தி, என்னைக்கு மாமியார்கள்லாம் நம்மளுக்கு வேலை பார்த்து கொடுத்தாளுங்க. வேலை பார்க்காம இருந்தா தான் கரைச்சு கொட்டுவாளுங்க. அதுக்கு தான் ராணி அக்கா நான் சொல்றேன், வாரத்துல ஒரு நாள் நம்மளும் விடுமுறை மாதிரி எடுத்துக்கிறோம்க்கா. நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கிறணும், மெடிக்யூர் பெடிக்யூர் எல்லாம் பண்ணிக்கிறணும், மூஞ்சிய பளபளப்பா வச்சுக்கிறணும். நம்ம உடம்பு நல்லா இருந்தா தானக்கா சித்திரம் வரைய முடியும். அது என்னமோ உண்மைதாண்டி. நம்ம நல்லா இருந்தாத்தே 4 வேளை நம்ம பார்க்க முடியும். நம்ம படுத்தா ஒரு வேளை நகராதடி. இனிமேலாவது ஒரு நாள் விடுமுறை எடுத்துட்டே ஆகணும் போல இருக்கு நீ சொல்ற மாதிரி. ஆமாக்கா, இன்னையில இருந்து சின்ன பொண்ணு குரூப்ஸ் எல்லாரும் வாரத்துல ஒரு நாள் என்ஜாய் பண்றோம். ஒரு வேலை செய்யக்கூடாது. இதுவே என் கட்டளை, கட்டளையே சாசனம். அடியே கேக்க நல்லா தாண்டி
வீடு இருக்கு. ஆனா என் வீட்ல ஒரு வேலை செய்யாட்டி என் மாமியார் என்னை பின்னி எடுத்துக்குவா மனுஷி. அக்கா எல்லாம் நம்ம கையில தான்க்கா இருக்கு. நம்ம ஒண்ணு முடிவு பண்ணிட்டா நம்ம பேச்ச நம்மளே கேட்க கூடாதுக்கா. இன்னைக்கே இருந்து நம்ம ஒரு வேலை செய்ய கூடாது. வாரத்துல நம்மளுக்கு ஒரு நாள் லீவு. என்னங்க டீ திடீர்னு முடிவு எடுக்கிறீங்க? என் மாமியாருக்கு இன்னும் சோறாக்கலடி. என் புள்ளைகளுக்கு செஞ்ச லெமன் சோறு தான் கொஞ்சோண்டு கிடக்கு. ராணி அக்கா தான் உன் பிள்ளைகளுக்கு செஞ்ச லெமன் சோறு இருக்குல்ல, அதான் உன் மாமியாருக்கு போடு. நீ எந்திரிச்சு வா, நம்ம மரத்தடிக்கு போவோம். ஆமா ராணி அக்கா, இங்கேயே இருந்தா உன் மாமியார் அதை செய்ய இதை செய்ய தொட்டுக்க முட்டையாவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். வா ராணி அக்கா, ஒரு நாள் பூரா நம்ம மரத்தடியிலேயே என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அடியக்கலை, என் மாமியாரை பத்தி உனக்கு தெரியாதுடி. அது லெமன் சோறுல திங்காது. ஏன் திங்காது? லெமன் சோறும் ஒரு சோறு தானே, அதெல்லாம் திங்கும். பரலோகம் போறப்ப கூட பிரியாணி கேட்குமாக்கும் உன் மாமியாரு. போக்காங்கிட்டு. அட எந்திரிக்கா, எந்திரி ஃபர்ஸ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் மரத்தடிக்கு போவோம். அட இவளுங்க என்ன திடீர்னு முடிவெடுத்து நம்ம குடும்பத்தை சண்டையை மூட்டி விட்டு கும்மி அடிக்க விட்டுறாங்க போல இருக்கே. வேலையே என்னால பார்க்க முடியல. லவ் பண்றவங்க எல்லாம் பீச்சு பார்க்கு தியேட்டர்னு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா நானும் பிரியாவும் தான் வேலையில சின்சியரா இருக்கோம். எனக்கும் மாலு தியேட்டர்லாம் போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா கூப்பிட்ட பிரியா வரமாட்டாளே. சிவா, வா அஜய். என்னடா சிவா, மூஞ்சில ஒரு புது பொலிவு தெரியுது. டேய், என்ன அப்படியா தெரியுது? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, நார்மலா தான் இருக்கேன். சிவா, நான் உன் ஃப்ரெண்டுடா. நீ என்னென்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு போயிரும். என்ன பிரியாட்ட லவ் சொல்லிட்டியா? டேய், நான் பிரியாட்ட லவ் சொல்லிட்டேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? டேய், நான் உன்னோட ஃப்ரெண்டுடா, எனக்கு எல்லாம் தெரியும். சிவா, பிரியாவும் ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமாண்டா அஜய், எப்படியோ ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு என் லவ் பிரியாட்ட சொல்லிட்டேன். பிரியாவும் அக்செப்ட் பண்ணிட்டா. ரொம்ப சந்தோஷம் சிவா. ஆனா எனக்குள்ள கொஞ்சம் பயமாவும் இருக்குடா. எங்க அம்மா அப்பா இந்த லவ் ஏத்துக்குருவாங்களா, கல்யாணம் பண்ணி வைப்பாங்களான்னு கொஞ்சம் பயமா வேற இருக்கு. சிவா, ஏன்டா பயப்படுற? அதெல்லாம் அம்மா அப்பா ஒத்துக்குருவாங்க. பிரியாவும் நல்ல பொண்ணா தானே இருக்கா. கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்கடா சிவா, கவலைப்படாம இரு. சரி சிவா, அன்னைக்கே அந்த பொண்ணுட்ட லவ் சொல்லுன்னு சொல்லிட்டு போனனே, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு போகலாம் தான் வந்தேன். ஓ அப்படியா ஜெய்? இங்கே பாரு சிவா, முன்னாடி மாதிரி வேலைன்னு இருந்துகிட்டே இருக்காத. இப்ப நீ லவ் வேற பண்ற. அந்த பொண்ணு மாலு பீச்சு எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போ. இப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா போர் அடிச்சிரும் சிவா. டேய் அஜய், இப்பதான்டா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லையேடா சிவா, உனக்கு ஒன்னும் தெரியாது நம்ம ஐடியா சொல்லலான்னு பார்த்தா உனக்கு எல்லாம் தெரியுதுடா. ஆனா நீ ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற. ஏய் அஜய், அப்படிலாம் இல்லடா. வெளியில கூட்டிட்டு போன பின்னாடியும் ஆபீஸ பத்தியே டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத சிவா. ஒவ்வொருத்தவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிறங்க. அப்பதான் கல்யாணம் முடிச்ச பின்னாடி வாழ்க்கை சிறப்பா அமையும். டேய், என்னோட அனுபவசாலி மாதிரில பேசுற அஜய். ஆமா, நான் அனுபவசாலி தான். நான் 3 வருஷமா ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. பெரியவங்க சொன்னா நீ கேட்டுக்க சிவா. என்னது பெரியவங்களா? ஆமா, லவ் பண்றதுல நான் தானே சீனியர். அப்ப பெரியவங்க தானே. ஓகே. சரி சிவா, லவ்ல எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளு. டவுட்டை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். சீனியர் இருக்காங்கல்ல, அப்ப எனக்கு என்ன கவலை? எந்த டவுட்டா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுறேன் அஜய். சரி சிவா, உன்னை பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். நான் போயிட்டு வரேன். அஜய், இப்பதானே வந்த, ஏன் அதுக்குள்ளேயும் கிளம்புற? கொஞ்ச நேரம் உட்காரு. இல்ல சிவா, என் கேர்ள் ஃப்ரெண்டு வேற இன்னைக்கு மூவிக்கு போகணும்னு சொன்னா 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? ஆமா சிவா, கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க கூப்பிட்டாலும் நம்ம போறதுக்கு தயாரா இருக்கணும். அப்பதான் நம்ம மேல லவ் அதிகமா இருக்கும், பாசமும் அதிகரிக்கும். ஓஹோ, சரி சிவா, நான் போயிட்டு வரேன். நீனும் பிரியாவை எங்கேயாவது கூட்டிட்டு போய் மனசு விட்டு பேசு சிவா. ஓகேடா. பாய் சிவா. பாய். நம்மளும் பிரியாவுக்கு போன் போட்டு பேசுவோமா? அவ எடுத்து பேசுவாளா இல்ல கட் பண்ணி விட்டுருவாளா? பிரியாட்ட பேசுவோம். ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டா. இன்னொரு தாட்டி ட்ரை பண்ணுவோம்.